அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி. இந்த மீனராசிக்காரர்களுக்கு நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்க இருக்கின்ற இந்த குரோதி ஆண்டு எப்படி அமைய போகுது, சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆக போகிறார். அதனால் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி அமைய போகுது, சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறார். இந்த குரோதி ஆண்டு கிரகநிலை மாற்றங்களால நம்ம மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது, என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறட்டும். வாங்க இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு என்னென்ன பலன்கள் எல்லாம் வழங்க இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். ராசிக்காரர்களுக்கு மே 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு அமரப்போகிறார். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 3ஆம் வீடான தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஆண்டு முழுவதும் அமரப்போகிறார். குரோதி ஆண்டில் குரு பார்வை உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் வீடுகளின் மீது விழுவதால் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். 3ஆம் பாவமான தைரியம், சகோதரம், வீரம் எனப்படும் 3ஆம் வீட்டில் பயணம் செய்யும் குருவினால் உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமையுது. பாக்கியஸ்தானத்தில் குரு பார்ப்பதால் சகல பாக்கியமும் சேரும் என்று சொல்வார்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு சகல பாக்கியமும் கிடைக்க போகுது நம்ம மீன ராசிக்காரர்களுக்கு. குருவின் பார்வை படும் 7, 9, 11 ஆகிய பாவங்களால் யோகத்தை அனுபவிக்க போகிறீர்கள் நம்ம மீன ராசிக்காரங்க. திருமணம் தாமதமாகி நிற்பவர்கள் இந்த ஆண்டு திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. வேலை கிடைப்பதில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அரசு வேலையில் மேல் பதவி உயர்வு, சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு. குருவின் பார்வை 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்து குரு பார்வை போவதால் நீண்ட நாட்களாக நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த பதவி, பட்டங்கள், பூர்வீக சொத்து பரிமாற்றம், புதிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடும். லாபஸ்தானத்தில் ராசிநாதன் குரு பார்க்க போவதால் பொருளாதார நிலையும் இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும். அதே டைம்ல இந்த குரு பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். செய்யும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இருக்கும். நோய் நொடி தொந்தரவுகள் அப்பப்போ இருந்தாலும் அதெல்லாம் படிப்படியாக நிவர்த்தியாகும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். யாரெல்லாம் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நோய்க்கெல்லாம் நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். அதுவும் நாட்டு வைத்தியம் மூலியமாகவே நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும், மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்த ஆண்டாக இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு மீன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. சனி பகவானால் இந்த குரோதி ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்கலாம். குரோதி ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். 7.5 சனி காலமாக இருந்தாலும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. படித்து முடித்துவிட்டு காத்திருக்கும் மாணவர்கள், மேல் படிப்பிற்காக காத்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் விரும்பிய இடத்தில் நல்ல ஒரு மேல் கல்லூரி படிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு.
குரோதி ஆண்டில் நீங்கள் இடம், வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி வாங்குவதற்கான யோகம் அதிகமாகவே இருக்கு. கடனாக கொடுத்துள்ள பணம், பொருள்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு விசா, பாஸ்போர்ட் விஷயங்கள் சாதகமான பலன்களாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. இதற்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமான பலனெல்லாம் கிடைக்கும். வேலை விஷயமாக வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்ல சந்தர்ப்பங்களும் தேடி வரும். விரய சனி காலம் என்பதனால் திடீர் செலவுகளும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருங்க. பணத்தை முதலீடாக சேகரித்து வைப்பது நல்லது. அதே டைமில் மற்றவர்களிடம் நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால் நிதியை பொறுத்தவரையிலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு மீனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. ராகு கேது பயணத்தால் இந்த குரோதி ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த குரோதி ஆண்டு முழுவதுமே ஜென்ம ராசியில ராகு பயணம் செய்வார். ஜென்ம ராகு கலஸ்திரஸ்தானத்தில், கேது உங்களுக்கு யோகத்தை தரப்போகிறார். கலஸ்திரஸ்தானத்தில் உள்ள கேதுவை குரு பகவான் பார்வையிடுவதால கோடீஸ்வரர் யோகம் தேடி வர போகுது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்பட்டு நீங்கும். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு மிக முன்னேற்றமான ஆண்டாக அமைந்திருக்கு. இந்த ஆண்டு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைந்திருக்கு. புதிய பதவி உயர்வு, வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த ஆண்டு அமைந்திருக்கு. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த இடத்தில் அமர்ந்து உள்ள கேதுவினால் சத்ரு நாசம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதிரிகள் காணாமல் போவார்கள். புதிய நண்பர்களை நம்பி எந்த விஷயத்திலும் இறங்காமல் இருக்கிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் நல்லது. ஏன்னா புதிய நண்பர்கள் மூலிமா நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்குறதா இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி தொழில் தொடங்குங்க. புதிதாக எதிலையாவது கையெழுத்து போடுற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் புதிதாக யாரையாவது பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த ஆண்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா முன்னெச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த ஆண்டு நீங்கள் எதுலையாவது மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லா பிரச்சனையிலையும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசனை பண்ணி செய்யலுங்க. அப்போ தான் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குரு பகவானை பார்வையிட போகும் கேது ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்துவார். அதனால் நீங்கள் எங்கேயாவது வெளியில் செல்கிற மாதிரி இருக்கும். ஆன்மீக பயணம்லாம் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். அதன் மூலிமா உங்களுக்கு மன நிம்மதியும் திருப்தியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். ஆனால் புதிதாக ஏதாவது ஒரு நண்பர்களையோ அல்லது உறவினர்களையோ யாராவது புதிதாக உங்ககிட்ட வந்து பேசுகிற மாதிரியோ பழகிற மாதிரியோ இருந்ததுன்னா அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இந்த குரோதி ஆண்டு மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கோடீஸ்வரர் யோகம் தேடி வர போகிறது என்று கூட சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு. மேலும் இந்த ஆண்டில் மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்திடுவாங்க. இந்த ஆண்டு நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று மிக பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையுது. மேல் படிப்பிற்காக காத்துக்கிட்டு இருந்த மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்லூரியில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில மாணவர்களெல்லாம் மேலே மருத்துவ படிப்பு படிக்கலாம் அப்படின்லாம் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களெல்லாம் இந்த ஆண்டு நீட் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. முடிந்த அளவுக்கு இந்த மீனராசிக்காரர்கள் புதிய நண்பர்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ராசிக்காரர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வத்தின் வழிபடுறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்தை
வாரத்தில் ஒரு முறையாவது சென்று வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். அப்படி குலதெய்வத்துக்கு சென்று வழிபட முடியாதவங்க அருகில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுக்கிடுவாங்க. நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் மூலியமா தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக வைத்திருந்த ஒரு விஷயத்தை மனதுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்படி செய்து பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து